அன்பிற்கினிய அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். நம்மளுடைய நேயர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, சார் வாழ்க்கையே வெறுத்து போச்சு சார், ஏன் சார் நான் வாழணும், செத்து போகலாமான்னு வருது, நிம்மதியே இல்லை, இருக்கிறதுக்கு சாகலாம்னு வருது அப்படிங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை தைரியம் இல்லாமல் சில பேர் சொல்கிற வார்த்தைகள் ஃபோன் பண்ணி சொல்லும்போது கஷ்டமாக இருந்தது. அவர்களுக்காக, அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் நிலையில் நாமும் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பல பேர் இப்படி தான் வெளியில் சொல்லாமல் இருக்கிறோம். நிறைய பேர் சொல்கிறாங்க, பல பேர் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த மன பலகீனத்தை போக்குவதற்காக ஒரு வீடியோ பார்ப்போம். அதாவது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தெரியாத ஒரு விஷயம் கிடையாது. அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிறப்பு அப்படிங்கிறது நம்ம பிறந்தாச்சு, பிறந்ததுனால தானே இவ்வளோ பெரிய ஒரு நபராக நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லையா? அந்த பிறப்பு என்பது, பிறகு இறப்பு என்பது வரப்போகுது. பிறந்தாச்சுனாலே அதுக்கு தான் ஒரு கவிதையில் சொன்னேன், என்னைக்கு பிறந்துட்டியோ அடுத்த செகண்ட் நீ இறப்பை நோக்கி ஓடுகிறாய். உனக்கு இறப்புக்கான, பிறப்பு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இனிமேல் நீ சாக தான் போகிற. உனக்கு இறக்கக்கூடிய நாட்கள் எண்ணப்படுகிறது, இறப்பை நோக்கி நீ ஓடுகிறாய். பிறந்தாச்சுன்னா சாக தான் போகிற. இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை என்பது உத்தரவாதம் இல்லாதது இல்லையா? அதை உத்தரவாதமாக தக்க வைத்துக் கொள்வது தன் கையில் தான் இருக்கிறது. எப்படி? சில பேர் பிறந்த உடனே இறக்குறது, பிறந்த குழந்தை பிறந்த உடனே அழுக லேட்டாகி இறந்து போகிறது, 1 வயசுக்குள்ளே இறந்து போகிறது. 5 வயசு குழந்தை ஆட்டோவில் அடிபட்டு சாகுது. 10 வயசு பையன் குளத்தில் விழுந்து மூழ்கி சாகுறான். ஒரு 20 வயசு பையன் பைக்கில் போய் கீழே விழுந்து அடிபட்டு ஸ்பாட் அவுட். ஒரு 30 வயசு ஆள் திருமணமாகி ஃபர்ஸ்ட் நைட்லேயே இறந்து போகிற கொடுமையெல்லாம் நடக்குது. ஒரு 40 வயசு 50 வயசு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறது. 60 வயசு 70 வயசு மூட்டு வலி வந்து, நெஞ்சு வலி வந்து, பிபி வந்து, சுகர் வந்து, கொலஸ்ட்ரால் வந்து, 2 ஆப்ரேஷன் பண்ணி ஸ்பைனல் இன்ஜுரி வந்து நரக வேதனையில் நடைபிணமாக இருந்து ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். அது நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சாகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். இப்படிப்பட்ட நரக வேதனையோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை என்பது கசப்பாக இருக்கிறது. அப்படின்னா இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை என்பதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இன்பமும் துன்பமும் சமமாக தான் இருக்கும். அதை, துன்பத்தை நாம் கண்டுகொள்ளாமல் இன்பத்தின் மீது கவனம் செலுத்தினால் இந்த துன்பம் மறைந்து போகும். நாம் இந்த இன்பத்தை விட்டுட்டு துன்பத்தையே கவனிக்கிறதுனால தான் இன்னும் நம்மளுக்கு மனசு புண்ணாகுது, வேதனை அதிகமாகுது, கஷ்டம் அதிகமாகுது. நான் பயன்படுத்துகிற ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, பிறப்பு என்பது கடந்த காலம், நடந்து போன ஒரு விஷயம். இறப்பு என்பது எதிர்காலம், உத்தரவாதம் இல்லை, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நாளைக்கு உயிரோடு இருப்பேனா உத்தரவாதம் இல்லை. நிறைய பேர் வீடியோவில் கேட்பாங்க, எப்படி சார் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு. நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேன் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை, எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நாளை நான் உயிரோடு இருப்பேனா என்பது என்னுடைய விதிப்படி நடக்கும். ஆனால் இருக்கிற இந்த நிமிடம் நான் உயிரோடு இருக்கிறேன் என்ற நிதானம் எனக்கு இருக்கிறது. இந்த உயிரோடு இருக்கும்போதே நான் அனுபவித்த நல்லது கெட்டதுகளை இந்த சமூகத்துக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இன்னைக்கு மறைச்சேன்னா நாளைக்கு இறந்து போனால் என்ன செய்வது? என்னோடு அழிந்து போகும் இல்லையா? அது இந்த சமூகத்துக்கு போய் சேர வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் என்ன மனசில் பட்டதோ அந்த எனக்கு சரின்னு படக்கூடிய விஷயத்த எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்த கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவது வீணானது, எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவது மிக மிக வீணானது, வேஸ்ட், டைம் வேஸ்ட். சில பேர் நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாதம் என்ன பண்ண போகிறேன், பெரிய பிள்ளையானா என்ன செய்கிறது, கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்கிறது, இப்படி எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடியது. அல்லது சின்ன வயசுலேருந்து நடந்த நிகழ்வுகளை நினச்சி கவலைப்படுறது. கடந்த காலத்தை ஏற்கனவே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு நீ இருக்கிறத அனுபவிக்க முடியாதுப்பா. நீ கடந்த காலத்தையே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எதிர்காலத்தை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு செய்ய வேண்டிய சாப்பிட்ற சாப்பாடு உடம்புல ஒட்டாது, நீ சுவாசிக்கிற மூச்சு காற்று உடம்புல ஒட்டாது. அப்போ கடந்த காலத்தையும் நினைக்காத, எதிர்காலத்தை நினைச்சும் பயப்படாத, நிகழ்காலத்தில் வாழப்பார். இந்த நிகழ்காலத்தில் இப்போ என்ன செய்கிறேன்னு யோசி. இப்போ என்ன செய்கிறேன், இன்னைக்கு நான் என்ன செய்ய முடியும், இப்போ என்னால் என்ன செய்ய முடியும், இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நான் நிம்மதியாக வாழ்வதற்கு, இப்போ என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குழந்தைகளை நான் சந்தோஷமாக பேசி சிரித்து பழகி என்னுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நான் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்தால் ஒவ்வொரு நிமிடமும் நிம்மதியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். மரணம் வரட்டுமே, என்னுடைய கடமையை இன்னைக்கு நான் திருப்தியாக முடிச்சிட்டேன், நாளை சேர்த்தாலும் மோட்சம் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வர வேண்டும். அதுதான் வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும், சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும்.
யார் ஒருவர் தன்னுடைய மனதை நிகழ்காலத்தை பற்றி நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கவலைப்படுறேன்னா, கோவப்படுறேன்னா, பயப்படுறேன்னா, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று புரிந்து கொள்ளாமல் சிந்திக்காமல் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படுறது, ஐயோ போச்சே போச்சே எல்லாம் போச்சே, எதிர்காலத்தை நினச்சி நடக்குமோ நடக்குமோ நடக்காதோ என்னன்னு பயந்து, ஏன் இந்த கவலை? என்னுடைய குருநாதர் ஒரு காலத்தில் ஒரு 20 ஆண்டுகள் இந்த துறைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி குடும்ப கஷ்டத்தின் காரணமாக ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய அந்த நேரத்தில் இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும், ஒரு ரூபா சம்பாதிக்க கூட திறமை இல்லாத நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய நிலை எனக்கு ஏற்படும் போது என்னுடைய குருநாதர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இன்னைக்கு அதுதான் என்னை பக்குவப்படுத்தியது, வாழ வைக்கிறது. அது என்ன வார்த்தைன்னா, தம்பி எதை இழந்தாலும், அது என்ன சார் எதை இழந்தாலும், நீ இருக்கிற வீடு, சொத்து, சோகம், நகபக, நிலவலம் எதை வேணாலும் இழந்துரு, எல்லாத்தையும் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கூட இழந்துரு, பைக்கு காரு எல்லாத்தையும் இழந்துரு. நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டாலும், யாரை இழந்தாலும், என்ன சார் யாரைன்னா, நீ உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய நண்பனை இழந்தாலும், அல்லது உன்னுடைய அம்மா அப்பாவை இழந்தாலும், கட்டிய மனைவியை இழந்தாலும், பெத்த பிள்ளையை நீ இழந்தாலும், யாரை இழந்தாலும் மனோ தைரியத்தை இழந்து விடாதே, உன்னுடைய தைரியத்தை இழந்து விடாதே, உன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இழந்து விட்டால் இருக்கிறது எல்லாத்தையும் நீ இழந்துருவ. உன் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் உனக்கு உறவுகள் வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது அத்தனையும் உன் கூடவே இருக்கும். தைரியத்தை தன்னம்பிக்கை இழந்து விட்டால் அது தற்கொலையை தாண்டிய கொடுமையான ஒரு நிலைக்கு நம்மளை இழுத்து செல்லும். வாழ்க்கை நிம்மதியாக வாழ்வதற்கு இந்த தன்னம்பிக்கை தைரியத்தோடு நிகழ்காலத்தை பற்றி சிந்திங்க. கடந்த காலத்தை யோசிக்காதீங்க, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீங்க. நிகழ்காலத்தை சிந்தித்து நிம்மதியாக வாழ்வதற்கு மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.